தெய்வத்துடைய பரிசுத்தமான நாமங்களுக்கு கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 நாங்கள் வாசிக்கும் போது, எங்களுக்குள்ளே வந்திருக்கிற ஆவியானவர் எங்களை மறுரூபப்படுத்துகிறார் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வந்து அவனுக்கு பாவத்தை, நீதியை, நியாய தீர்ப்பை குறித்து தினமும் கண்டித்து உணர்த்தி அந்த மனிதனை வேதத்துக்கு நேராக நடத்தி அந்த மனிதனை வேதத்தின்படி வாழ வைத்து அதிலே உணர்வடைய வைத்து அந்த மனிதன் வேதத்தை தன்னுடைய இருதயத்திலே கொண்டு போய் அதை வைத்து அதன்படி காரியங்களை செய்ய வைத்து அந்த மனிதனை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். நித்தியத்திலே போய் வாழ்வதற்குரியதான ஒரு அந்த ஆத்துமாவை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படியாக எங்களுக்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப நாங்கள் இந்த நாட்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய வாழ்க்கை மறுரூபப்படுத்தப்பட வேண்டுமானால் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த ஆவியானவருக்கு, அவருடைய உணர்த்துதலுக்கு, கண்டிதலுக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுத்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. விட்டு கொடுக்க மாட்டோம். நான் என்ன சொன்னாலும், வேதம் என்ன பேசினாலும், ஆவியானவர் என்ன உணர்த்தினாலும் நான் இப்படியே தான் வாழுவேன் என்று சொல்லுவோமானால் நிச்சயமாக தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் போக முடியாது, சேர முடியாது, வாழ முடியாது, மறுரூபப்படுத்தப்பட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ளணும். வேதத்தை தேடணும், தியானிக்கணும். ஆவியானவர் உணர்த்தும் போது, பேசும்போது, கண்டிக்கும் போது அதுல உணர்வடைந்து தினம் தினம் வாழுகிற மனிதன்தான் தேவ சமூகத்தில் நிற்க முடியும். அப்படியாக வாழ பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென்.